தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் இந்தியாவின் முதல் ரயில் ஹரியானாவில் ஆரம்பம். ரயில்வே துறையில் தூய்மையான மற்றும் நிலையான போக்குவரத்தை நோக்கி இந்தியா முன்னேறும் முக்கியமான நடவடிக்கையாக நாட்டின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் ரயிலை ஜூலை 17 அன்று ஜிந்த் சோனிபட் இடையே பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 2026 ஜூலை 17 அன்று பிரதமர் மோடி ஹரியானா, சண்டிகர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். காலை சுமார் 11 மணியளவில் ஹரியானாவின் ஜிந்த் ரயில் நிலையத்தில் இருந்து ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படும் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். பூரியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் பக்தி பரவசத்துடனும் கோலாகலத்துடனும் ஜெகநாதர் ரத யாத்திரை நடைபெற்று வருகிறது. உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் ரத யாத்திரை சிறப்பான சடங்குகளும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மத்தியில் நடைபெற்றது. புனித நகரமான பூரி ஆன்மீக உற்சாகத்தில் திளைத்து வருகிறது. காலை முதலே இடைவிடாமல் மழை பெய்த போதிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அதை பொருட்படுத்தாமல் பூரியின் புகழ்பெற்ற படாடண்டா பகுதியில் திரண்டு இந்த புனித நிகழ்வை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். பஹாண்டி பிஜே என்ற பாரம்பரிய ஊர்வல சடங்கு நிறைவடைந்த நிலையில் ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா தேவி மற்றும் பஹாண்டி பிஜே என்ற பாரம்பரிய ஊர்வல சடங்கு நிறைவடைந்த நிலையில் ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா தேவி மற்றும் சுதர்சனர் ஆகியோர் ஜெய் ஜெகநாத் என்ற பக்தர்களின் முழக்கங்கள் முழங்க தங்களுக்கென அமைக்கப்பட்ட ரதங்களில் சடங்கு முறையின்படி எழுந்தருள செய்யப்பட்டனர். கார்க்கிடக மாத பூஜைகளை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. பாரம்பரிய முறைப்படி திருவிளக்கு ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனாரின் முன்னிலையில் மேல்சாந்தி ஈடி பிரசாத் கோவில் நடையை திறந்தார். பிற மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் ஏற்கனவே சன்னிதானத்தில் திரண்டு உள்ளனர். கார்க்கிடக மாத சிறப்பு பூஜைகள் ஜூலை 21 வரை நடைபெறவுள்ளன. ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு மற்றும் ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் இளைஞர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த கெஜ்ரிவால் போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த போராட்டத்தில் வைக்கப்படும் கோரிக்கைகளை கேட்காவிட்டால் 3 ஆண்டுகளில் 2014 நடந்ததைப் போன்ற நிலையை மத்திய அரசு சந்திக்க நேரிடும் என்று அவர் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தெரிவித்தார். கல்வித்துறையில் பொறுப்புணர்வை உறுதி செய்ய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திய கெஜ்ரிவால் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அதற்காக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேற விரும்புபவர்கள் ஜூலை 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஷஹீத் திவாஸ் பேரணிக்கு முன்பே வெளியேறலாம் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஒரு எம்பியை நான் சந்தித்தேன். அவருக்கு நான் மரியாதை அளிக்கிறேன். அவர் ஏற்கனவே மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிவித்திருந்தார். இன்று அவர் பாஜக தலைவரை சந்தித்தார். யாரேனும் அழுத்தத்தில் இருந்தால் ஜூலை 21ஆம் தேதிக்கு முன்பாக நீங்கள் விரும்பும் முடிவை எடுத்து எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். நமது அரசியல் அமைப்பு அதற்கான உரிமையை வழங்குகிறது. எங்களை விட்டு வெளியேறுபவர்களும் எங்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.